அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிள்ளைகள். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கிளாஸ்ல ஹைட்ரோட இன்ட்ரடக்ஷன் சம்பந்தமா பார்க்க போறோம். இப்போ ஹைட்ரோ படிக்கிறதுக்கு முன்னுக்கு சரி நம்ம என்னென்ன தேவை, நமக்கு என்னென்ன ஓஎல் அறிவு சிலது தேவைப்படும், அதுகள் சம்பந்தமா தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல படிக்க போறோம். சரி, இது பிறகு நான் தொடர்ந்து ஹைட்ரோஸ்டேட்டிக்ஸ் செய்யும், ஹைட்ரோ டைனமிக்ஸையும் செய்வேன் கட்டாயம். அப்ப ஹைட்ரோஸ்டேட்டிக்ஸ் ஹைட்ரோடைனமிக்ஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கு அந்த தியரி 100% கிளியர் ஆகும் நான் நம்புறேன். சரியா, லேஸ் அறிய போகுது இன்னைக்கு நிச்சயம் லேஸா படிக்கலாம். சரியா, இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு முதலாவது என்னது, இப்போ ஹைட்ரோ படிக்க போறோம். அப்ப ஹைட்ரோனிஷன்னா என்ன என்ற அடிப்படை அறிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஹைட்ரோனிஷன்னா என்ன, ஹைட்ரோன்னு சொல்றாரு நம்ம பாயில தான் ஹைட்ரோன்னு சொல்லுவோம். சரி, பாய்க்குள்ள என்னென்ன வருது, இங்க வந்துகிட்டு திரவமும் வரலாம், வலியும் வரலாம். அப்ப சார் நம்ம வலியை பத்தியும் படிக்க போறோம், படிக்க போறோம். ஹைட்ரோ டைனமிக்ஸ்ல தான் வலியை பத்தி படிப்போம். இப்போ ஸ்டெட்டிக்ஸ்ல மேக்சிமம் திரவத்தை பத்தியும் படிப்போம். சரியா, வலி வந்துகிட்டு டைனமிக்ஸ்ல வரும், அதே மாதிரி திரவமும் வந்துட்டு டைனமிக்ஸ்ல வரும். சரி, என்ன டைனமிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது சொல்லுங்க. இப்போ ஹைட்ரோண்ட பாட்டு தானே நம்ம படிக்க போறோம். ஹைட்ரோ இந்த ரெண்டு உபதலைப்புல தான் படிக்க போறோம். சரியா, முதலாவது ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ், ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ். அடுத்தது ஹைட்ரோ டைனமிக்ஸ், ஹைட்ரோ டைனமிக்ஸ். ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ் என்ன சொன்ன இல்லை, ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ் சொல்றது பாய் நிலையில், அதாவது நம்ம இப்போ திரவத்தை பத்தி படிக்கிறோம். திரவம் ஓய்வில் இருக்க அதுக்கு கணக்கு செய்யும், அது சம்பந்தம் தான் படிக்கிறோம். பாய் இயக்கவியல்ண்டா ஒரு தண்ணி பைப்ல இருந்து தண்ணியை திறந்துட்டா அதுக்கு கணக்கு செய்யணும். அப்படி அதாவது திரவம் வந்துக்கிட்டு இது ஓடக்குள்ள, அதாவது இயக்கத்தில் இருக்க கணக்கு செய்யறது நம்ம டைனமிக்ஸ் சொல்லுவோம். நம்ம முதலாவது தலைப்பு இந்த ஹைட்ரோ இன்ட்ரோடக்ஷன் முடிய ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ்ல இருந்து இதுக்கு ஒரு 5-6 கிளாஸ், இதுக்கு ஒரு 5-6 கிளாஸ், மொத்தமா கிளாஸ் முடிஞ்சிடும். சரியா, இது சின்ன ஒரு தியரி தான். இது இப்போ நான் ஒரு 2 பேப்பர் கிளாஸும் செய்வேன் இது சம்பந்தமா. அந்த 2 பேப்பர் கிளாஸோட உங்களுக்கு பாஸ்ட் பேப்பர் எடுத்து செஞ்சு பாருங்க. இந்த சும்மா அந்த ஸ்டாண்டர்ட் இல்லாத எஃப்டபிள்யூசி பேப்பர்லாம் செஞ்சு பார்க்காம பாஸ்ட் பேப்பரை செஞ்சு பாருங்க. பாஸ்ட் பேப்பர் செஞ்சு பார்க்க உங்களுக்கு அந்த பாஸ்ட் பேப்பர்ல இருக்க நாலேஜ் வந்து உங்களுக்கு 100% இருக்கிறது. ஒவ்வொரு தலைப்பையும் 100% விளங்க. டவுட்னா நான் உங்களுக்கு அட்மின் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், போடுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். சரியா, ஓகே. நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல முதலாவது உங்களுக்கு ஹைட்ரோ படிக்கிறதுக்கு முன்னே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்துல முதலாவது என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு அடர்த்தி என்ற திரை தெரிஞ்சிருக்கும். அடர்த்தி என்று சொன்னா என்ன உங்களுக்கு சின்ன பேசிக் ஒன்று தெரிஞ்சிருக்கும். அடர்த்தி என்று சொன்னா என்ன உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. பி சமன் M/V. இங்க வந்துகிட்டு எம் அண்டு சொன்னால் ஆறு திணிவு, அதாவது அடர்த்தி சமன் திணிவின்கள் கனவளவு. நீங்க நிறைய இடத்த படிச்சிருப்பீங்க, ஓஎல்லையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், திணிவு ஓம் கனவளவு. இங்க சரி, ஓஎல்ல நம்ம டி என்ற எழுத்து பாவிச்சிருப்போம். ஏஎல் வந்தது மேக்சிமம் டி என்ற எழுத்தை குறைப்பாங்க. டி என்ற எழுத்துக்கு பதிலா என்ன பாவிப்பாங்கண்டா ரோன்ற ஒரு எழுத்து வந்து ரோண்டு தான் பாவிப்பாங்க. அடர்த்திக்கு என்ன செய்வாங்க, ரோன்னு சொல்லுவாங்க. அப்ப டி என்று செல்றாலும் ரோன்னு செல்றாலும் 1 6 அடர்த்தியா இருப்பாங்க, அடர்த்தியா இருப்பாங்க. சரியா, இதான் இந்த அடர்த்தி சம்பந்தமான கன்செப்ட் இதான். சரியா, இதுக்கு பிறகு நம்ம இந்த அடர்த்திக்குள்ள இன்னொரு கன்செப்ட் ஒன்று சொல்லித்தாங்க. இப்போ நம்ம இது இந்த வீடியோவில் சில கேள்விகளும் செஞ்சு பார்ப்போம். இந்த வீடியோவில் சில கேள்விகளும் செஞ்சு பார்ப்போம். எப்படின்னா கொஞ்சம் பிள்ளைகள் ஹார்டானே, அதாவது இந்த கேள்வியெல்லாம் செஞ்சு காட்டுற கேள்விகள் வந்து அதுவும் பாஸ் பேப்பர்ல இருக்கு, நீங்க தேடி பாரு. சரியா, அந்த கேள்விகளும் பாஸ் பேப்பர்ல MCQக்குள்ள போடுவோம். இப்ப பாருங்க, இப்ப அடுத்தது இன்னொன்று சொல்ல பலித அடர்த்தி. பலித அடர்த்தி இது உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும், ஹைட்ரோ படிக்கிறத தெரிஞ்சுக்கும். பலித அடர்த்தினா இல்லை, இது உங்களுக்கு ஓஎல்ல தெரிஞ்சிருக்கியா. பலித அடர்த்தின்னு சொல்றது மொத்த அடர்த்தியை தான் நம்ம பலித அடர்த்தி செல்லுவோம். சரியா, மொத்த அடர்த்தின்றதுக்கு நான் டி டோட்டல் எடுத்து பாருங்க, இதைத்தான் நம்ம பலித அடர்த்தின்னு சொல்ல போறோம். சரி, அங்க வந்துக்கிட்டு இதுக்கு சமன்பாடு என்னன்னா இதே தான், ஒன்றுமே இல்லை, இதைத்தான் பலித அடர்த்தின்னு சொல்ல போறோம். சரி, இதுக்கு எம் டோட்டல் மொத்தத்துணி. சரி, அதே மாதிரி இங்க வி டோட்டல் மொத்த கனவளவு, மொத்த துணிவு மொத்த கனவளவு. அப்ப நம்ம தமிழ்ல சொன்னா பலித அடர்த்தி சமன் மொத்த துணிவின் கீழ் மொத்த கனவளவு. சரியா, இது ஒரு சின்ன ஒரு கன்செப்ட், இது கடும் லேசான ஒரு கன்செப்ட். சரியா, இன்னொன்று உங்களுக்கு அமுக்கம் தொடர்பான விஷயமும் தெரிஞ்சிருக்கும்.
அமுக்கம் தொடர்பான விஷயம் தெரிஞ்சுக்கோம். இது இல்லாம ஸ்டெட்டிக்ஸ்ல இன்னும் ஆழமா படிச்சு தருவேன். இது இப்படி வந்த என்ன மாதிரி எல்லாமே படிச்சு தருவேன். சரியா? அமுக்கம் நான் படிச்சதெல்லாம் தியரி. இந்த படிச்சதெல்லாம் நீங்களே கணக்கு செய்வீங்க. லேசி. இதை நீங்க பள்ளிதாடத்தி என்ன கன்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கணக்கு செய்யறது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா தேவைப்படும். உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல இருந்தான், ஃபைனல்ல இருந்தான், தொண்டமான பேப்பர் எல்லாத்துலயுமே உங்களுக்கு கணக்கு செய்யறதுக்கு பள்ளிதாடத்தி என்ன கன்செப்ட் தேவைப்படும். மொத்த அமுக்கம் அதை இது சின்ன பிள்ளைல கணக்கு தானே, இது ஓயில நம்ம செய்யற கணக்கு தானே, இதானே எழுதி வந்தது கூட செய்யணும். எப்படி எப்படி செய்வாங்க அந்த கணக்கு நான் தாரேன். 3 டைப்ல தான் இந்த கணக்கு பள்ளிதாடத்தி கன்செப்டுகளை எழுதி தருவாங்க. அந்த 3 டைப்பையும் செஞ்சு காட்டுறேன். செஞ்ச நீங்க எண்ணில வந்தாலும் உங்களால செய்யக்கூடிய மாதிரி. சரியா? அமுக்கம். அமுக்கம் என்ன? ஆறு பிரஷர். அமுக்கம் பி சமன் எஃப் ஓவர் ஏன்னு படிச்சுப்பேன். விசைங்கள் பரப்பு. அமுக்கம் சமன் விசைகள் பரப்பு. நீங்க என்ன செஞ்சிருப்பீர்கள்? படிச்சுப்பேன் ஏற்கனவே. இங்க நம்ம ஏல நம்ம எப்படி சொல்லுவோம்? விசைன்னு சொல்ல மாட்டோம். விசைன்னு சொல்லலாம். பி சமன் ஆர் ஓவர் ஏன்னு சொல்லுவோம். மறுதாக்கம் தான் சொல்லுவோம். சரி, இதை நான் லிஃப்ட் இயக்கம் எல்லாம் நான் ஸ்டெட்டிக்ஸ்ல படிப்பிப்பேன். படிப்பிக்கிறது இதை பத்தி ஆழமா சொல்லுவேன். மறுதாக்கம் பண்றது புகாரமா இப்படி ஒரு திரவம் ஒன்று இருக்கு. திரவத்துக்கு எம்ஜி ஒன்று தாக்கும் தானே, எம்ஜி ஒன்று தாக்கும். எம்ஜி தாக்கம் தொடுபுள்ளியில இருந்து ஆர் ஒன்று தாக்கும் தானே, ஆர். இந்த ஆர் தான் இதோட நம்ம பிரதியிடும். எம்ஜியை பிரதியிடு செல்ற இல்லை. இங்க எம்ஜி மாறும் சமநிலைக்கத்தில் நம்ம எம்ஜி கணக்கு செஞ்சாலும் விட சரியா வருது அமுக்கத்துக்கு. சரி, அமுக்கம் வந்துக்கிட்டு செல்வாக்கு செலுத்துற ஹாரணி யாருன்னு பார்த்தா மறுதாக்கத்தை நம்ம சொல்லுவோம். ஆறு மறுதாக்கம். இவர் ஆறு பரப்பு. இவர் ஆறு அமுக்கம். ரைட், இது ஃபுல்லா கிளியர் தானே? இதுல இன்னும் டவுட் இல்லையா? டவுட்னா எனக்கு அந்த நம்பருக்கு சரியா, இதான அட்மின் நம்பர் நான் எழுதிடுறேன். 078 271 49 56. இதுக்கு உங்களுக்கு என்ன டவுட்ண்டா நீங்க உடனே சார் இதுல எப்படி வருமே நம்ம நான் வாய்ஸ் வாக்கி விடாவோ கணக்கு செஞ்சோ காட்டுறேன். சரியா? ரைட், இந்த கன்செப்ட் கிளியர் தானே? நான் இந்த அழிக்கேன். நான் இந்த பள்ளிதாடத்தையெல்லாம் படிப்பிச்சேன். இப்போ இந்த பள்ளிதாடத்தி தொடர்பான கேள்விகள் கொஞ்சம் செஞ்சு அனுப்புவேன். இந்த கேள்வி செய்யலாம் பிள்ளைகள் உங்களுக்குரிய அந்த ஒரு இது ஒன்று வரும். உங்களுக்கு செய்யலாம் ஒரு நம்பிக்கை ஒன்று இந்த கேள்வியில. சரி, முதலாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. பாத்திரம் ஒன்றினுள் M1, M2, M3 திணிவுகளை உடைய பாத்திரம் ஒன்றினுள் M1, M2, M3 திணிவுகளை உடைய திரவங்கள் முறையே V1, V2, V3 ஆகிய கனவளவுகளுடன் கலக்கப்படுகின்றன. திரவங்கள் முறையே V1, V2, V3 ஆகிய கனவளவுகளுடன் கலக்கப்படுகின்றன. கலவையின் பலித அடர்த்தியால். இப்ப சொல்றாங்க நமக்கு திணிவு வந்துக்கிட்டு M1 என்ற திணிவு ஒன்று இருக்காம், M2 என்ற திணிவு இருக்காம், M3 என்ற திணிவு இருக்காம். அதே மாதிரி இப்போதைய கீழ் அடையாளம் போடல. சரி, V1 என்ற கனவளவு இருக்காம், V2 என்ற கனவளவு இருக்காம், V3 என்ற கனவளவு இருக்காம். இப்போ பலித அடர்த்தி கேட்காம். நம்ம தெரியும் முன்ன படிச்ச பலித அடர்த்தி என்ன? மொத்த அடர்த்தி. மொத்த அடர்த்தியை கேட்காம். மொத்த திணிவின் கீழ் மொத்த கனவளவு தானே பலித அடர்த்தியா இருக்கு. ஸோ மொத்த திணிவு M1, M2, M3 கூட்டுறதுக்கு சமன இருக்கு. ஸோ நான் சொல்லலாம் M1 + M2 + M3 ஓவர் இவை வியலையும் கூட்டினா தானே மொத்த கனவளவு V1 + V2 + V3 கூட்டினா தானே மொத்த கனவளவு. ஸோ V1 + V2 + V3 தான் மொத்த கனவளவு இருக்கு. சரி, இதான் நான் சொன்ன முதலாவது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி எழுதுங்க. நான் உங்களுக்கு இந்த கேள்வியையும் விடையையும் ஒரு ஹேண்ட் ரைட்டிங்ல என்னுடைய PDF இருக்கு, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்கேன். சரியா? அதையும் பாருங்க. நீங்க பார்த்து கேள்வி எழுதி போட்டு இப்ப நான் விளங்கப்படுத்திருப்பேன். உங்களுக்கு கன்செப்ட் இப்படி தான் வந்த உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க என்ன செய்யுங்க, செஞ்சு பார்த்து போட்டு இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு வாங்க. உங்களுக்கு அது விளங்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரியா? கூகுள் டிரைவ் லிங்கா போட்டிருக்கீங்க. பாத்திரம் ஒன்றினுள் சம கனவளவுகளை உடைய பாத்திரம் ஒன்றினுள் சம கனவளவுகளை உடைய ρ1, ρ2, ρ3 அடர்த்திகளை உடைய
ρ1, ρ3, ρ1, ρ2, ρ3 அடர்த்திகளுடைய திரவங்கள் கலக்கப்படுகின்றன. கலவையின் பலித அடர்த்தி யாது? ரைட். இப்போ சொல்லிக்காங்க சம கனவளவுன்ற ஒரு சொல்லணும். நாங்கள் பாவிச்சு சம கனவளவு. இப்போ இந்த கேள்வி முடிஞ்சு இங்க வந்துட்டு ρ1, ρ2, ρ3 அடர்த்திகளுடைய சம கனவளவு. அப்ப இவரும் வி என்ற கனவளவோட இருக்க, இவரும் வி என்ற கனவளவோட இருக்க, இவரும் வி என்ற கனவளவோட இருக்க. சரியா? இப்ப பாத்துக்கோங்க, நமக்கு தெரியும் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. சரிதானே? ஸோ நான் ρ1 சமன் எனக்கு தெரியா திணிவு பத்திய தரவு தரல. ஸோ நான் திணிவை காணுவேன். சரியா? சமகனவுல ஒன்றுக்கு வி என்று எடுங்க. நீங்க பிடிச்ச எடுங்க. நான் வி என்று எடுக்கிறது பொதுவாக வி என்று எடுப்பான். வி என்று எடுக்க. அப்ப நான் பிற திணிவு பத்தி காதை என்ன செய்யலாம்? நமக்கு பலிதாடத்தி ஹானோன்மண்டா நமக்கு திணிவு இருக்குத்தானே, திணிவும் தெரியணும் கனவளவும் தெரியணும் மொத்த. ஸோ இப்ப நான் திணிவை காண்றேன். திணிவு வந்து யார இருப்பேன்? ρ1 வி இருப்பேன். அது மாதிரி இவருக்கு செஞ்சா இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ρ2 வி என்பவர், ρ2 வி என்பவர், ρ2 வி என்பவர். அதே மாதிரி இவருக்கு செஞ்சா ρ3 வி என்பவர், ρ3 வி என்பவர். இப்ப நம்ம மொத்த திணிவை கண்டுட்டோம். இவ்வளவு பேரையும் கூட்டுறதுதான் மொத்த திணிவு. மொத்த கனவளவு வி 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 3 வி 3 வி தானே மொத்த கனவளவு. மொத்த கனவளவு என்ன செய்யலாம்? 3 வி என்று செல்லலாம். இப்ப பாருங்க, எம் டோட்டல் வந்துகிட்டு ρ1 வி பிளஸ் ρ2 வி பிளஸ் ρ3 வி கீழ் 3 வி. சரியா? இப்ப இங்க வி என்னன்னு பொதுவா எடுக்கலாம். இப்ப வி என்றது நாம் எடுத்த கணியத்தை விடையில கொடுக்கப்படும். ஐயா தார கணியத்தை வச்சு தந்து. இப்ப ஐயா அந்த என்னது இவ்வளவு பேர் தான் தந்து, ρ1ம் ρ2ம் ρ3. அப்ப ρ1 ρ2 ρ3 தான் உங்களோட ஆன்சர்லயும் இருக்கும். விளங்கிட்ட நாம தார கணியை வெட்டுப்படக்கூடிய மாதிரி வரும். சரியா? இப்ப இவருக்கு வியை நாம் பொதுவா எடுக்கலாம். ஸோ வியை பொதுவா எடுத்தா ρ1 பிளஸ் ρ2 பிளஸ் ρ3 கீழ் 3 வி. ஸோ இங்க பார்த்தேன் அந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆகும். ஸோ நான் ஃபைனல் ஆன்சரா கொடுக்கலாம் ρ1 பிளஸ் ρ2 பிளஸ் ρ3 கீழ் 3. இந்த கேள்விக்கான ஆன்சரை. சரியா? நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போவோம். இது ரெண்டாவது டைப். முன்ன முதலாவது டைப் என்ன இப்படி. இது ரெண்டாவது டைப். அதாவது 4 டைப் இருக்குது. 3 சொல்லிட்டேன். 4 டைப் இருக்கு. சம கனவளவை வச்சு செல்லுவாங்க, சம திணிவை வச்சு செல்வாங்க, சம அடர்த்திகளை வச்சு செல்வாங்க. ரைட், அடுத்த கேள்விக்கு போறேன். ஒவ்வொரு கேள்வி செய்யறத நீங்க அந்த கேள்வியை செஞ்சுவாங்க. இப்ப நம்ம மூலாவது கேள்வி செஞ்சோன்னா உங்களுக்கு இந்த கேள்வியை எப்படி அணுகணும்ன்ற ஒரு டெக்னிக் ஒன்று உங்களுக்கு விளங்கிடுது. ஸோ நீங்க அடுத்த கேள்வியை நீங்க என்ன செய்யுங்க, செஞ்சு பார்த்து போட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி பார்த்து போட்டு நீங்க இந்த டிஸ்கஷனை பாருங்க. உங்களுக்கு அது அப்பான அது பிரியோசனமே இருக்கு. சரியா? சரி, அடுத்தது பாத்திரம் ஒன்றினுள் சமதிணிவுகளை உடைய இப்ப நான் என்ன சொல்ல, சமதிணிவுன்ற கன்செப்ட். சமதிணிவுகளை உடைய D1, D2, D3 அடர்த்திகளை உடையதுமான D1, D2, D3 அடர்த்திகளை உடையதுமான திரவங்கள் கலக்கப்படுகின்றன. கலவையின் பலித அடர்த்தி யார்? சரியா? இப்ப நமக்கு என்ன சொல்றாங்க, சமதிணிவாம் D1 என்ற ஒரு அடர்த்தியாம், D2 என்ற அடர்த்தியாம், D3 என்ற அடர்த்தியாம். சமதிணிவாம். இவரும் எம் என்ற திணிவு, இவரும் எம் என்ற திணிவு, இவரும் எம் என்ற திணிவு வந்து நான் எடுக்கிறேன். சரியா? இப்ப நம்ம கனவளவு தான் காணும். எனக்கு பலித அடர்த்தி என்ற சமன்பாடு தெரியும். பலித அடர்த்தி என்றா மொத்த திணிவின் கீழ் மொத்த கனவளவு. அப்ப மொத்த திணிவு தெரியும் 3m, எம் 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 கூட்டினா 3m. கனவளவு தெரியும். ஒவ்வொன்றோட கனவளவு என்னால கணிக்கேளு. இப்ப D சமன் m/v. அப்ப v சமன் m/d தானே. இதுல நம்ம போல இருக்கு இல்லையே? ரைட். இப்ப நம்ம இதுல இருந்து என்ன சொல்லுவோம், மொத்தம் எல்லாருக்கும் m தானே. m-இன் கீழ் D1 வரும். இவருக்கு பிரதியீடு செஞ்சா D1க்கு. சரியா? அதே மாதிரி இவருக்கு செஞ்சா
எம் ஓவர் டி டூ வரும். அதே மாதிரி இவருக்கு செஞ்சா எம் ஓவர் டி த்ரீ, எம் ஓவர் டி த்ரீ. நான் கனவளவுகளையும் கண்டுட்டேன், திணிவும் எனக்கு தெரியும். அவ பள்ளிதடத்தை சமன்பாட்டுக்கு நான் போட்டேன்டா எனக்கு விட வரும். பாருங்க 3m ரைட், எம்ஐ கூட்டினா 3m. இப்ப கனவளவை பாருங்க, m இன்கிள் d1 பிளஸ் m இன்கிள் d2 பிளஸ் m இன்கிள் d3. இப்ப நான் இங்க என்ன செய்யணும், போமசி எடுக்கணும். போமசி எடுத்தா தான் செய்யலாம். இப்ப இவிய 3 பேருக்கும் போமசி என்ன, d1 d2 d3. இதோட மெட்ஸாரு, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, ரைட். நான் போமசி எடுக்கேன், d1 d2 d3க்கு நான் போமசி எடுத்தா இங்க d1 நீக்கி, அப்ப d2 d3 மில்ல, அப்ப m ஓட d2 d3 சக. இங்க d2 இருக்கு, d1 மில்ல d3 மில்ல, அப்ப m ஓட d1 d3 சக. இங்க வந்து d3 க்கு d1 மில்ல d2 மில்ல, சோ m ஓட d1 d2 எழுதும். சரியா, கிரேட். இதுக்கு மேலுக்கு 3m இருக்கு, 3m இருக்கு நெருக்கி. ஸோ இப்போ பின்னத்து கீழுக்கு இருக்கிறதுக்கு கீழுக்கு ஒரு நம்பர் வந்தா இவரை நம்ம மேலுக்கு டிரைக்டா ஏற்றலாம். சரியா, மேலுக்கும் ஏற்றலாம். ஸோ நான் சொல்லுவேன் 3m d1 d2 d3 கீழ். இதை அப்படியே பார்த்துடுங்க, m d2 d3 சக m d1 d3 சக m d1 d2 வரும். சரியா, இது அப்படியே நான் வசதி மேலுக்கு எழுதுறேன் விடது. சரியா, இப்ப இந்த எம் எல்லாம் பொதுவா அடுக்கலாம், எம் எல்லாம் பொதுவா அடுக்கலாம். சரியா, இப்ப பாருங்க, நான் மேலுக்கு எழுதுறேன் 3m d1 d2 d3 தர d1 d2 d3 கீழ். இந்த எம் எல்லாம் பொதுவா அடுத்தனண்டா m ரைட், d2 d3 சக d1 d3 d2 d3 சக d1 d3. இவருக்கும் d1 d2 சக d1 d2. இந்த எம்மும் எம்மும் கேன்சல் ஆகும், ஏன்னா நான் எடுத்தது எம்மும் எம்மும் நான் எடுத்தது. இப்ப விடையில பாருங்க, ஐய தந்த அடர்த்தி சார்பாகத்தான் விடைக்கு பாத்துக்கோங்க. நான் விட ஃபைனலா விடையா கொடுப்பேன் 3 d1 d2 d3 ஓவர் d2 d3 plus d1 d3 plus d1 d2. நான் பிளேட் ஃபைனல் ஆன்சர் ஆகிக்கும். இதை நீங்க ஒருக்கா செஞ்சு பாருங்க, நல்ல ஒரு கேள்வி. போமசி எடுக்கிறது இதுல நிறைய பேருக்கு கணிதத்துல போல செஞ்சுப்பாங்க. பிசிக்ஸ் சொல்றது இவ்வளவுதான் பிசிக்ஸ், எம் டோட்டல் இங்கு வி டோட்டல் இவ்வளவுதான் பிசிக்ஸ். இதெல்லாமும் உங்களோட மெட்ஸ். சரியா, சரி, டைம் எடுத்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு விளங்காட்டி இந்த வீடியோ கொஞ்சம் பின்னுக்காகி பார்க்க ஆப்ஷன் யூடியூப்லாம் போட்டீங்க. சரியா, ரைட். இப்ப நான் இந்த பள்ளிதடத்தி கன்செப்ட் உங்களுக்கு இதோட விளங்கும். இது மாதிரி எப்படி கேள்வி தந்தாலும் உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் பெரிசா போவோம், எம்சிக்யூக்கள் செய்யற மாதிரி. நல்ல பெரிய எம்சிக்யூ, இதுவும் எம்சிக்யூ தான், இன்னும் கொஞ்சம் பெரிசா போவோம். பிடிஎஃப் வந்துக்கிட்டு லிங்க்ல இருக்கு. ஸோ கட்டாயம் டவுன்லோட் பண்ணி ஹேண்ட் அவுட்டா வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு கொப்பி ஒன்று எடுத்து அதை பார்த்துடுங்க. ஹைட்ரோ இன்ட்ரோடக்ஷன் வந்து இது முடிய ஹைட்ரோஸ்டெட்டிக் ஸ்டார்ட் பண்ணு. ஸோ அதுக்குரிய நோட்ஸும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் இந்த நோட்ஸை நான் தருவேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து எழுதிக்கணும். நீங்கள் ஒரு கொப்பி ஒன்று வாங்கி வைங்க, ஒரு புது கொப்பி ஒன்று, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சரி, இப்போ பாத்திரம் ஒன்றினுள் லெமன் விதைகள் அமிழ்ந்து காணப்படுகின்றன. சரி, எழுதுங்க. பாத்திரம் ஒன்றினுள் லெமன் விதைகள் அமிழ்ந்து காணப்படுகின்றன. பாத்திரத்தில் உள்ள திரவ அடர்த்தி, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன்னா நீங்க போஸ்ட் பண்ணி எழுதுங்க, உங்களுக்கு அதுக்குரிய ஆப்ஷன் இருக்கு. ஓகே, திரவ அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர்-3 திரவத்தில் கனவளவு 2 மீட்டர் கியூப் லெமன் விதை இன் அடர்த்தி 1500 கிலோகிராம் மீட்டர்-3 திரவத்தினுள் சீனியை சேர்க்கும் போது கனவளவு மாற்றம் ஏதும் இல்லை எனில்
லெமன் விதைகள் மட்டுமட்டாக மிதக்க சேர்க்க வேண்டிய சீனியின் திணிவு. சீனியில திணிவு எவ்வளவுன்னு கேட்காங்க, சேர்க்க வேண்டிய. சரி, இப்ப என்ன சொல்றாங்க, உங்களுக்கு லேசா வழங்கப்படுது, நீங்க எழுதுறத அந்த பிடிஎஃப் பார்த்து எழுதிக்கணும். சரியா? இப்ப ஒரு பாத்திரம் மூடிருக்கான் பிள்ளைகள், ஒரு பாத்திரம் மூடிருக்கான். சரியா? இந்த பாத்திரத்துல ஒரு திரவம் இருக்கான், 1000 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய திரவம் மூடிருக்கான். அப்ப என்ன ஷுவராக நீர் தான், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நீர் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3, 1000 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய ஒரு திரவம் மூடிருக்கான். இதுக்குள்ள லெமன் விதைகள் கொஞ்சம் இருக்கான், அது அமிழ்ந்து காணப்படுதாம். லெமன் விதைகள் எப்படி இருக்காம், அமிழ்ந்து காணப்படுதாம். வியர் அடர்த்தி வந்துகிட்டு, லெமன் விதைகள்ல அடர்த்தி வந்துகிட்டு 1500 கிலோகிராம் மீட்டர் -3. சரி, 1500 கிலோகிராம் மீட்டர் -3. ரைட், தரவு சரி. ஏண்டா அடர்த்தி கூடினதான் கீழே கிடைக்கும், அடர்த்தி குறைஞ்சது மேலே கிடைக்கும். அடர்த்தி குறைஞ்ச நீர் மேலே கிடைக்கும், அடர்த்தி குறைஞ்ச லெமன் விதை கீழே கிடைக்கும். சரியா? இப்ப இன்னொரு தரவு சொல்றாங்க, அதுல 2 மீட்டர் கியூபாம் இந்த திரவத்தில கனவளவு, இதுல இருக்க திரவத்திர கனவளவு 2 மீட்டர் கியூபாம். இப்ப இந்த லெமன் விதை மட்டுமட்டாக மிதக்கும். இன்னொன்றும் சொல்றாங்க, இங்க கொஞ்சம் சுகர் சேர்க்காங்க. இதுக்குள்ள என்ன செய்யறாங்க, கொஞ்சம் சுகர் சேர்க்காங்க, சீனி. சீனி சேர்க்கத்தால கனவளவுல மாற்றம் ஏற்படலையா, கனவளவுல என்ன செய்யல, மாற்றம் ஏற்படல. இந்த பாயிண்ட அதுல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோம். அதுல இருக்கி பிராக்கெட்டுக்கு கனவளவுல மாற்றம் ஏற்படவில்லை இருக்க. கனவளவில் மாற்றம் ஏதும் இல்லை, 2 இருக்கு. கனவளவு மாற்றம் ஏற்படலை. அப்ப நமக்கு தெரியும் அடர்த்தி வந்துகிட்டு தங்கி இருக்க ஹாரணி என்ன, பி சமன் M/V. கனவளவு மாறலையா, அப்ப திணிவு தான் மாறப்போகுது. நம்ம சீனியை சேர்க்கத்தால திணிவு தான் மாறப்போகுது. நம்ம தெரியும் திணிவு கூடினா வந்துட்டு அடர்த்தியும் என்ன செய்யும், கூடும். திணிவு கூடினா அடர்த்தியும் என்ன செய்யும், கூடும். இவடத்தைக்கு இந்த 1000 கிலோகிராம் மீட்டர் -3 எடுத்த நீரை நான் 1500 மாத்தினேன்டா, 1500 மாத்தினேன்டா. இவரும் இந்த அடர்த்தியும் என்ன செய்யும், சமனாகிடும். இவர் மட்டுமட்டாக மிதக்க தோன்றுவார். அதான் இதுல இருக்க தியரி. சரி, ஒரே அடர்த்தியா இருந்தா மட்டுமட்டாக மிதக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்படி கூடுமாண்டா, உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்துட்டு 100ஆம், இவர் 200ஆம், இவர் வந்துட்டு உங்களுக்கு பெரிய, இது உங்களுக்கு பெரிய சரியும். நான் சின்னதாவா, இவர் 10ஆம், இவர் 20ஆம், இவர் 2ஆம். சரியா? இவர் 10ஆம், இவர் 20ஆம், இது 2ஆம். சோ நான் இப்ப சொல்றேன், இப்ப இவரை நான் கூட்டுறேன். எத்தனை, இவரை 40ஆம் மாத்துறேன். 40ஆம் மாத்தினேன்டா எனக்கு தெரியும் அடர்த்தி வந்துட்டு 20ஆம் மாறும். சரி, 2ஆல பிரிப்படும். அப்ப நான் திணிவை கூட்டுறதால அடர்த்தி என்ன செய்யுது, 10லிருந்து 20க்கு மாறிடுது. சோ என்ன செய்யுது, அடர்த்தி கூடுது. உங்களுக்கு இதை செல்றதுக்கு நான் இதை செய்யணும். சரியா? திணிவை கூட்டினா அடர்த்தி என்ன செய்ய முடியாது, கூடும். சரி, இப்ப சேர்க்க வேண்டிய சீடியின் திணிவை தான் கேட்பாங்க. இப்ப இவ்வளவு நான் தண்ணீரை திணிவை காணலாம். தண்ணீரை நீர் தானே, இந்த நீர் திரவம் பண்ணா திரவம் பண்ணுவீங்க. 1000 கிலோகிராம் மீட்டர் -3 செல்றதெல்லாம் ரைட்டா நீரண்டே சொல்றேன். சரியா? நீர திணிவே நல்லா காணலும். எம்ம காணலாம், எம்ம காணலாம். எம் சமன் என்ன பாருங்க, டி சமன் M/V, எம் சமன் டிவி தெரிஞ்சிருக்கும். அப்ப அடர்த்திய கனவளவால பெருக்கினா திணிவல் 1002ஆல பெருக்குங்க, அப்ப 2000. அப்ப எம் சமன் 2000 கிலோகிராம் நீர் இங்க இருக்கு. இதுக்கு 2000 கிலோகிராம் நீர் இருக்கு. ஸோ இந்த நீரைத்தான் நான் 1500 மாத்தோம். ரைட், நான் 1500 மாத்தோம் என்ன செய்யும், வெளியே காட்டுறேன். 1500 அடர்த்தியா மாத்தினா தான் இது மட்டுமட்டாக மிதக்கத்தோம். ஸோ நான் 1500 மாத்தோம்டா. சரியா? எனக்கு தெரியும் 2000 கிலோகிராம் நீர் இருக்கு. இதோட நான் கொஞ்சம் சுகர் எட் பண்ண போறேன். பிளஸ் எம் எடுக்கணும். எட் பண்ற எவ்வளவுன்னு தெரியாது, அதானே கேள்வி. நான் எம் எடுக்கேன். கனவளவுல மாற்றம் பெறல, இதே கனவளவு. ஸோ இங்கேயும் 2 மீட்டர் கியூப் போட்டா இதே தால பெருக்குங்க. 3000 சமன் 2000 சக எம் வரும். ஸோ டிரெக்டா செல்லாம். எம் சமன் 1000 கிலோகிராம். எம் சமன் 1000 கிலோகிராம். லேசான ஒரு கேள்வி தானே, இந்த தியரி தான்.
உங்களுக்கு தெரிஞ்சது லேசி இதை எப்படி செய்யலாம் பாருங்க. எத்தனை முறையில செய்யலாமோ அத்தனை முறையில செய்யுங்க. உங்களுக்கு எது ஷார்ட் கட்டோ அதை பயன்படுத்துங்க. சரியா? 1500 சமப்படுத்தப்படும் 1500. இன்னைக்கு துணிவே தெரியா எக்ஸ் எடுப்போம். ரைட், 2 மொத்தம் 3000 சமன் எக்ஸ். தண்ணீர திணிவை கண்டுட்டேன் 2000. அப்ப மொத்த திணிவிலிருந்து தண்ணீர திணிவை கழிச்சா நீர திணிவை கழிச்சா நமக்கு CD8 பண்ண திணி தான் வரும். 2000 கழிங்க 3000 இருந்து உங்களுக்கு 1000 கிலோகிராம் வருது. இது ஒன்றுதான் உங்களுக்கு நான் சொல்ல மொத்தமாக செய்யறதுக்கு இப்படி செய்யலாம். சரியா? இப்படி செஞ்சா டிரெக்டா MA வரும். இப்படி செய்யறது லேசி, அதுவும் லேசு, கஷ்டம் ஒன்றும் இல்லை, லேசு. சரி, இப்ப இது உங்களுக்கு விளங்கிருக்கும். விளங்காடி பின்னாடி பாருங்க. சரி, இப்ப நான் அடுத்த இன்னொரு கேள்விக்கு போறேன். இந்த கேள்வி அதே மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கேள்வி. இப்ப லெமன் வீத கேள்விக்கு தானே கொஞ்சம் நல்ல யோசனைக்குரிய கேள்வி. இதே மாதிரி இன்னொரு கேள்வி தாரேன். இதுவும் நல்ல ஒரு கேள்வி தான். இதையும் உங்களால செய்ய இயலுமுன்னா லேசா இருக்கு. சரியா? இப்ப இதோட அந்த பள்ளிதடத்தை தொடர்பாக எப்படி ஒரு MCQ வந்தாலும் உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளை. சரியா? இப்ப நான் கேள்வியை வாசிக்கேன். உங்களுக்கு அந்த கேள்வி அந்த லிங்கில் இருக்கு, பாத்துக்கோங்க. 800 கிலோகிராம் மீட்டர்-3 அடர்த்தியுடைய சோடா ஒன்றினுள் கோலிக்குண்டொன்றினை இடும்போது மிதக்க காணப்பட்டது. கோலிக்குண்டின் ஆரம்ப அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர்-3. ஆரம்ப கனவளவு, நான் V0 கொடுத்தது ஆரம்ப கனவளவுகளில் ஆரம்ப கனவளவு 0.25 மீட்டர் கியூபினின் ஒட்டிய வலிக்கும்லின் கனவளவு யார்? ஒட்டிய வலிக்கும்ல கனவளவு யார்? ரைட். இது என்ன தியரி என்றா பாத்துக்கோங்க. ஒரு சோடா வந்து இருக்கு. இந்த சோடா வந்துகிட்டு 800 கிலோகிராம் மீட்டர்-3. இதுக்குள்ள நாம என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? ஒரு மாபிள் குண்டு இருக்குதா, நம்ம விளாடுற குண்டு, அதை என்ன செய்ய இதுக்குள்ள போட போறோம். குண்டொண்ட இதுக்க போட போறோம். போட்டோன்னா மிதக்கு தான். குண்டோட ஆரம்படத்தையும் தந்திரியாங்க. ரைட், குண்டோட ஆரம்படத்தி 1500 கிலோகிராம் மீட்டர்-3. ஆரம்படத்தி 1500 கிலோகிராம் மீட்டர்-3. ரைட். இப்ப நிறைய பேர் கேட்பேன், சார் இது 1500 கிலோகிராம் மீட்டர்-3, இது 800 எப்படி சார் மிதக்கண்டா? அதான் சொல்றாங்க, இது சோடா புள்ளியில் திரவம் தண்ணி இல்லை. இப்ப நான் இப்ப பழகம் பார்த்த போறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு சோடா ஒன்று வச்சுக்கிறீங்க, எப்பவுமே அதுல ஒரு கேஸ் ஒன்று போகும். இப்போ ஒரு சோடால நீங்க ஒரு பேப்பர் துணி ஒன்று போட்டு பாருங்க. அந்த பேப்பர் துணு இப்ப எப்படின்னா இது சோடா, இல்ல நீங்க ஒரு இப்படி ஒரு மாப்பிள்ள ஒன்று போடுறேன் இல்லைண்டா, மாப்பிள்ளை வச்சு சொல்றேன், மாப்பிள்ளை போடுறேன் இல்லைன்னா உங்க சோடால கேஸ் போகும் தானே பிள்ளைகள், இப்படி வாயுக்கெல்லாம். அந்த கேஸ் என்ன செய்யும், இதை சுத்தி ஒட்டும், இந்த மாப்பிள்ளை சுத்தி ஒட்டும். உங்களுக்கு தெரியும் தானே, ஒட்டுறதால இவர கனவளவு நான் B என்று எடுத்தா இவர் ஒட்டுற வலிக்கும் கனவளவு இவ்வளவு மொத்தமா X என்று எடுக்கேன். இப்ப இவர மொத்த கனவளவுல மாற்றம் வருகிறது. முன்ன திணிவில மாற்றம் வர மாதிரி நான் கேள்வி செஞ்சாட்டேன், இது கனவளவுல மாற்றம் வர மாதிரி. ஸோ கனவளவு V சக X அடிக்க போகுது. அது வந்து தீர்வு 5 நம்ம அடிக்க போகுது. சரியா? இங்க வந்துக்கிட்டு நான் சோடாட தீனல மாத்தலாம். இப்ப நீங்க பேசிலாக இன்னும் டவுட் கூடி கேட்பேன், சார் நம்ம குண்டை கீழே போடுவோம், ஸோ வந்துட்டு திணிவு கூடுது, அப்ப திணிவு கூடினா முன்ன செஞ்ச மாதிரி இப்படி செய்யலாம் என்னன்னா, ரைட், நீங்க சொல்ற இல்லை நியாயம் இருக்கு. ஆனால் போல ஏனண்டா சீனி வந்துகிட்டு நீரில ஹரையும், ஸோ அது ஒரு ஏகவீனமா மாறி. சரி, இந்த குண்டு வந்துகிட்டு நீல ஹரைகிற ஆப்ஜெக்ட் இல்லை, இது வேற ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு வேற ஆப்ஜெக்ட். ஸோ அங்க நம்ம திணிவுக்காக கதைக்கல, இந்த கனவளவுக்காக தான் கதைக்கணும். கனவளவுல தான் மாற்றம் வச்சு கதைக்கப்போம். ரைட், இப்போ நான் அதை செஞ்சு காட்டுறேன். இப்போ போட்டோன்னா மிதக்குதான். மிதக்காமண்டா இந்த கோலி குண்டு என்ன மாறிக்கும், வேற 1500 இருந்து 800 கிலோகிராம் மீட்டர்-3 போனா தான் பிள்ளைகள் இது மட்டுமட்டாக மிதக்கும். 2 இடத்தையும் சமநிலைக்கா மட்டுமட்டாக மிதக்கும். ஸோ மிதக்க காணப்படும் சந்தர்ப்பம் எப்படி இருக்குது, வேகமாக பெரிய காட்டுறேன். ரைட், மட்டுமட்டாகண்டத்தால நான் பிடிக்கிறேன். இப்ப வலிக்கும் என்ன செய்யும், இப்படி வளைச்சு ஒட்டும். ஒட்டிய வலிக்கும் தான் கேள்வியாவே கேட்டியாங்க. வளைச்சு என்ன செய்யும், ஒட்டும். இது முற்றாகாமல் நம்ம எடுங்க. சரியா? ரைட்,
இப்போ பாருங்க வேற என்னென்ன தரவு ஆரம்ப அடர்த்தி. சரி, இந்த மூலம் இதுல நமக்கு தெரியும் ஆரம்ப அடர்த்தி 0.25 மீட்டர் கியூபா. கோலிக்குண்டின் ஆரம்ப அடர்த்தி சாரி நான் ஒரு கொலை ஒன்று விட்டுட்டேன். இது வந்துக்கிட்டு 1000 1500 கணக்கு செஞ்சு ரைட். நான் சொன்ன தியரி சரி தானே, தியரி சரி. ஸோ இது 1000 எடு 1000 சரி தானே, 700 கூட தானே. வேற கனவளவு குறைச்சி சமப்படுத்த போறோம். அதே தான் கன்செப்ட் சரியா. 1000. ஸோ வேற 1000 வேற ஆரம்ப அடர்த்தி 0.25 மீட்டர் கியூபா. ஆரம்ப இல்லை ஆரம்ப கனவளவு 0.25 மீட்டர் கியூபா. இதை வச்சு என்ன செய்யலாம்னா பி சமன் எம்ஓவி. எனக்கு அடர்த்தி தெரியும், கனவளவும் தெரியும். அப்ப நான் என்னத்தை காணலாம், திணிவை காணலாம். திணிவை காணுமா டிவி. இதையும் அதையும் பெருக்கோணும். 1000 0.25 பெருக்குங்க. அப்போ எத்தனை வருது, 2000 வெட்டுங்க, 25 பெருக்குங்க, 250 கிலோகிராம். அப்ப குண்டுற திணிவை நம்ம கண்டுட்டோம், 250 கிலோகிராம் இந்த குண்டு சரியா. இப்ப என்ன இந்த எம்ல வந்துக்கிட்டு இவர திணிவு 250 கிலோகிராம். இப்ப இவரை நான் வேற அடர்த்தியை நான் 800 குறைக்கும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நான் கணக்கு செய்யறேன் பாருங்க. அடர்த்தி 800 மாத்துறதுக்கு திணிவில மாற்றம் பெற போறையில வாய்க்கு மிளியல்ல திணிவை புறக்கணிக்கணும் பிரக்கெட்டுக்கு கொடுத்திருக்கணும். கேள்வியில கொடுத்திருக்க தரது. அப்ப நீங்க அதுல வெளியே வச்சுக்கோங்க, வாய்க்கு மொழிகளின் திணிவை புறக்கணிக்க. அது ஒரு சின்ன ஒரு திணிவு. யானைக்கு மேலுக்கு ஒரு எறும்பு ஏறிக்கிருந்தா உங்களுக்கு அந்த எறும்புல திணிவு வழங்குமா, அது ஒரு திணிவா புறக்கணிக்கத்தக்க. ஸோ அந்த திணிவு மாற்றம் ஒன்று வர போறையில ஸோ கோலிக்குன்ற அதே திணிவை நான் கொடுக்கேன். என்ன திணிவு கண்ட 250 கிலோகிராம். அழகோட கணக்கு செய்யுங்க, அதான் மேக்சிமம் நல்ல. எம்சிக்யூக்கு சும்மா செஞ்சு போட்டு கடைசி அழகை கொடுக்கலாம். ஆனால் அழகோட செஞ்சலைன்னா உங்களுக்கு எப்பவும் பிரியோசன் வைக்கும் ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி. சரி, இப்போ கனவளவு தான் கேள்வி. இப்போ எனக்கு தெரியும் கோலிக்குன்ற ஆரம்ப கனவளவு 0.25 மீட்டர் கியூப். ஸோ 0.25 மீட்டர் கியூப். அதோட எக்ஸ் எடுக்கணும், வாய்க்கு முடியல் எக்ஸ்ட்ரா வாய்க்கு முடியல் ஒன்று செய்தானே அதை எக்ஸ் எடுக்கணும். இல்லாட்டி இப்படி செய்வோம், தான் முன்ன செஞ்ச மொத்தமா எனக்கு ஒன்றுமே தெரியா, எனக்கு ஒன்றுமே தெரியா, மொத்தமாவே எக்ஸ் எடுக்கணும். அப்ப இதுல நம்ம என்ன செய்யலாம், பி என்னும் எடுக்கலாம். 800 எக்ஸாமன் 250. ஸோ எக்ஸாமன் 250 800 பிரிக்கிறதுக்கு சமனை. சரி, 250 800 பிரிச்சு என்ன பிள்ளை சொல்லுங்க. 250 800 பிரிச்சு என்ன, 250 0.31 சைபர் 0.31 சைபர் 0.31 சைபர் வருது. நான் இதை மட்டம் தட்டி 3.1 சைபர்னு போய்க்கு இருக்கலாம். நான் இதை மட்டம் தட்டி 0.3 எடுக்கேன். இந்த பெருமானத்தை நான் 0.3 எடுக்கேன். எனக்கு தெரியும் கோலிக்குண்டு அடர்த்தி கோலிக்குண்டுற கனவளவு வந்து 0.25 மீட்டர் கியூப் தானே. இந்த கனவளவு என்ன செஞ்சிருக்கு, அதிகரிச்சிருக்கு. அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்திக்கணும். அவர் யார் இருப்பார், வாய்க்குள்ளே இருப்பார். இப்ப நம்ம இவர்ல இருந்து இவர் மொத்த கனவளவுல இருந்து கோலிக்குன்ற கனவளவை கழிச்சா ஒட்டிய வாய்க்குள்ள கனவளவு. ஸோ அதான் பிள்ளைகள் ஆன்சரா இருக்க போகுது. சரி, இப்ப நான் இதுல இருந்து 0.3 இருந்து கழிக்கேன். 0.25 மீட்டர் கியூப் 0.25 மீட்டர் கியூப். ஸோ ஆன்சர் எப்படியும் 0.05 மீட்டர் கியூப் இருக்க போகும். போனா 0.05 மீட்டர் கியூப் தான் ஒட்டிய வலிக்கு முடியாது கனவளவா இருக்க போகும். சரியா, உங்களுக்கு இப்ப நான் சின்ன அந்த தியரி எல்லாம் விளங்கிருக்கும். இது வந்து ஒரு ஹைட்ரோட இன்ட்ரோடக்ஷன் இதுலயுமே உங்களுக்கு எம்சிக்யூ எல்லாம் நிறைய வரும். பாஸ்ட் பேப்பர்ல மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. விலங்காடி பின்னுக்காக்கு பாருங்க. சரியா, எனக்கு இன்னும் விலங்குகள் என்ன இந்த நம்பருக்கு கேளு நான் சொல்றேன். ரைட், இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான தியரி தான். சரியா, இதுக்கு பிறகு நம்ம ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ் படிப்போம். அடுத்த கிளாஸ்ல நம்ம ஹைட்ரோட ஸ்டெட்டிக்ஸ் படிப்போம். அது எப்படின்னா பாய் வந்துட்டு ஓய்வில் இருக்க அந்த பாய் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஃபைனல்ல ஹைட்ரோ பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தும். ஃபைனல்ல ஹைட்ரோ பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தும். என்னடா நீங்க பார்த்திருப்பீர்கள் மெக்கானிக்ஸ்லேயே ஆக முக்கியம் வந்துக்கிட்டு ஹைட்ரோவும்
சரியா? ஹைட்ரோவும் நம்மளோட சுழற்சி இயக்கம், அந்த வட்ட இயக்கம், அந்த ஏரியா, அந்த மெக்கானிக்ஸ்ல அந்த பின்னிக்கு இருக்கே உங்களுக்கு ஃபைனல்ல கொஞ்சம் கூட கேள்வி வாரம். மற்றதும் வரும், எல்லாம் வரும், இல்லைன்னு இல்லை. ஆனா கூட கேள்வி வர இது இல்லை. என்ன கொள்ள எம்சிக்கு எடுக்கலாம். அதே மாதிரி ஹைட்ரோல வந்துக்கிட்டு டைனமிக்ஸுக்கு எல்லாம் போனா நல்ல லேஸே இருக்கு. லேஸு நான் செஞ்சு காட்டுறேன். சரியா? நல்ல ஒரு யூனிட் பிள்ளைகள் படிச்சுக்கோங்க. சரி பிள்ளைகள், அஸ்ஸலாமு அலைக்கும், சந்திப்போம்.